இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அதர்வாவோட மேரேஜுக்காக ஏற்பாடுகள்லாம் தடபடலா நடந்துட்டு இருக்குங்க. அதர்வாவோட தாய் மாமன் நட்டி தான் மேரேஜுக்கான வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்காருங்க. மேரேஜும் நாளைக்கு நடக்க இருக்கிறதுனால அதர்வாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளிநாட்டுல இருக்காருங்க. இதுக்கப்புறம் மேரேஜுக்காக வெளிநாட்டுல இருந்து அதர்வாவோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்ப வர வழியில பிளைட்ல ஃபாகல் ஃபாசில பாக்குறாரு. அவர்கிட்ட தன்னோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஸ்கூல் டைம்ல பிரீத்தியை பாக்குற அதர்வாவோ அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போய் எப்படியாவது அவரோட லவ் சொல்லணும்னு நினைக்கிறாருங்க. ஒரு நாள் தன்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு அதர்வாவை தன்னோட வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பிரீத்தி. அங்க போற அதர்வாவோ தன்னோட லவ் சொல்ல போற நேரத்துல தான் பிரீத்தி ஒரு ட்வின்ஸ்னு அவங்களுக்கு தெரிய வருதுங்க. அதனால இது வரைக்கும் தான் யாரை காதலிச்சோன்ற குழப்பத்திலேயே பிரீத்தி கிட்ட தன்னோட லவ் சொல்ல முடியாமலே போயிருதுங்க. இப்படியே வருஷங்கள் போயிருதுங்க. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. அங்க மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்க கையத்தை பார்த்தவொடனே விரும்ப ஆரம்பிச்சிடறாரு. அவங்க கூட பேசி பழகுறாங்க. ஆனா அவர்கிட்ட காதுல சொல்ல தயங்குறாருங்க. இதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சு கையதோ அவங்க ஊருக்கு திரும்புற நிலைமையில இருக்கும் போதுதான் ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னோட காதல சொல்ல வராரு அதர்வா. ஆனா அவரால் தன்னோட காதல சொல்ல முடியல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இதய மொழி படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.